ஆமென். கைகளை உயர்த்தி ஹalleluya. யாத்திராகமம் 8வது அதிகாரம். யாத்திராகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 22, 23, 24 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 8வது அதிகாரத்தின் 22, 23, 24 வசனங்கள். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அடுத்த வசனத்தின் முதல்ல 3 வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்படியே கர்த்தர் செய்தார். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்கள்னா யாரு? பார்வோன், எகிப்தியர். கர்த்தர் மோசேயை கொண்டு பேசுகிறார். நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும். நாளைக்கு என்ன அடையாளம் உண்டாகும்ல நான் பேச போறதில்லை. ஆனா சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையை நீங்க எப்படி பிலீவ் பண்ணி எடுக்கிறீங்களோ அப்படியே சம்பவிக்கும். போன வருஷத்துல ஒரு சாட்சியை அவங்களுக்கு சொன்னேன். அவங்களும் சாட்சி கூட்டத்தில் வந்து சொன்னாங்க. செப்டம்பர் மாதத்துல அவங்களுக்கு ஏறக்குறைய 30 லட்சம் கடன் இருந்துச்சு. பல ஆண்டுகளாய் தீர்க்க முடியாமல் இருந்துச்சு. செப்டம்பர் மாதத்துல ஆராதனை வேளையில நெகேமி 52 நாளைக்குள்ள அலங்கத்தை கட்டி முடித்தான் என்ற வார்த்தை வந்தபோது அவங்களுக்கு இந்த 52ங்கிற வேர்டு ரேமாவாக வந்தது. உடனே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அதை வச்சு ஜோமன் ஆண்டவர் 52 நாள் கரெக்டா அண்டில் இருந்து 52வது நாளில 30 லட்ச கடத்தை தீர்க்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? வேர்ட் பை வேர்ட்ல எவ்ரி வேர்ட்ல எனக்கான ரேமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறவர்கள் அதை நிச்சயமாய் சுதந்தரிப்பார்கள். எனவே நான் வசனத்தை எடுத்து உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டே இருப்பேன். நீங்க அதை எப்படி பிலீவ் பண்ணி அக்செப்ட் பண்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். இஸ்ரவேல் எகிப்திலே இருக்கிறார்கள். எகிப்திலே கர்த்தர் வாதைகளை அனுப்ப ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரியும். முதலாவது தண்ணீர் இரத்தமாய் மாறுகிறது. அதன் பிறகு ஒவ்வொரு பிரச்சனையாய் வருகிறது. இந்த சம்பவத்துக்கு முன்பாக நடந்த வாதைகள் வரைக்கும் தண்ணீராகட்டும், தண்ணீர் இரத்தமாய் மாறினது, தவளை, பேன்கள், இதுல பாதிக்கப்பட்டது எகிப்தியர் மட்டுமல்ல, இஸ்ரவேலரும். எகிப்தில கர்த்தர் அனுப்பின வாதைகள்ல இந்த முதல் பகுதியில் இஸ்ரவேலரும் பாதிக்கப்பட்டார்கள். காமனா இப்ப கொரோனா வந்துச்சு, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க? எல்லாரும். அதே போலதான். ஆனால் ஒரு கட்டம் வரைக்கும் தான் கர்த்தர் அப்படி விட்டார். அதன் பிறகு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் வித்தியாசப்படுத்த ஆரம்பிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடையவர்கள், நீங்கள் அவருடையவர்கள். அவருக்கென்று உங்களை அர்ப்பணித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் நிற்கிறவர்கள். ஆனால் பாருங்க, காமன் பிரச்சனை, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை போலதான் உங்களுக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனை தான். இப்படிதான் போயிட்டே இருக்கு. ஆனா இப்படி கடைசி வர போக கர்த்தர் விட மாட்டார். ஒரு இடத்துல கர்த்தர் நிற்க வைத்து என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணும்படி செய்வேன் என்று இதை நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்க போறார். அது வரைக்கும் காமனா எல்லாரும், எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் தண்ணீர் எப்படிதான் மாறுச்சு அப்படின்னா ரத்தமா தான் மாறுச்சு. வித்தியாசமே இல்லை. அவன் தெய்வத்தை கும்பிடுறான், இவன் ஜீவனுள்ள தேவனை கும்பிடுறான். அவன் வீட்டுல என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் இவன் வீட்டுல. அவங்க வீட்டு பைப்பை திறந்தாலும் பிளட் வருது, இவங்க வீட்டு பைப்பை திறந்தாலும் பிளட் வருது. என்ன காஸ்பல் போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியும்? என்ன சொல்லி ஜீவனுள்ள தேவன் நோக்கி கூப்பிடு, எங்க உன் பைப்பை ஓபன் பண்ணு, பிளட் போதும், நீயே கூப்பிடு. என்ன சொல்ல? ஒண்ணுமே இல்லை.
இந்த பாதையில பயணிக்கிறவருக்கு நான் சொல்லும் வார்த்தை புரியும். நேற்று மாலை வேளையில ஆவியானவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ள வச்சுட்டே இருக்கிறார், வைத்துக் கொண்டே இருக்கிறார். எனவேதான் சொன்னேன், இது சிலருக்கு எமர்ஜென்சியா கொடுக்கப்பட வேண்டிய வார்த்தை. ரேமா, இந்த ஃபைல கர்த்தர் மேல தூக்கி வச்சிருக்கிறார். நீ பயணித்த பாதையிலே கர்த்தர் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வர பண்ணி, உன்னுடைய உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆமென் சொல்றவங்க ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அப்படியே செய்தார். ஆமே. நாம் செய்திக்குள்ளே போறதுக்கு முன்பதாக எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அப்படியே எனக்கு செய்ய போகிறார்? கர்த்தர் அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த பைபிளை நெஞ்சோட சேர்த்து வச்சு அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கேட்கும்படி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ப்ரே பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். இது கர்த்தர் செய்கிறது. கர்த்தர் விசேஷப்படுத்தி வித்தியாசத்தை உண்டாக்க போகிறார். எப்படி வித்தியாசம் தெரியுமா? விசேஷப்படுத்தி என் ஜனங்கள் குடியிருக்கிற கோசே நாட்டை விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்துவார். உன்னை விசேஷப்படுத்துகிறார். உன்னை விசேஷித்தவன் ஆக்குகிறவர் யார்? கர்த்தர் செய்வார். அப்படியே செய்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள், ஆமென், 22வது வசனம், இருக்கிற கோசே நாட்டை, அந்த நாட்டை விசேஷப்படுத்தி, என் ஜனங்கள் இருக்கிற இடத்தை விசேஷப்படுத்தி. பிரியமானவர்களே, இயேசு ஜனங்களை பார்த்து கேட்டார், வனாந்திரத்திலே எதை பார்க்க போனீர்கள் அப்படின்னு கேட்டார். வனாந்திரத்தில் நீங்க எதை பார்க்க போனீர்கள்? வனாந்திரத்தில் பார்க்கும்படி ஏதாவது இருந்துச்சா? ஒண்ணும் கிடையாது. ஆனா எல்லாரும் படையெடுத்து வனாந்திரத்துக்கு வராங்க. ஏன் தெரியுமா? அங்கே அவருக்காய் காத்திருந்த யோவான் ஸ்நானன் இருந்தான். விசேஷப்படுத்தினார். ஆண்டவர் விசேஷப்படுத்துவார். அவருடைய ஜனங்கள் சில இடத்துல கொண்டு வைப்பார். அந்த வைக்கிற இடம் யாரும் இருக்கக்கூடாத இடம், யாரும் இருக்க முடியாத இடம். அத்தனை இடத்தையும் ஆண்டவர் அந்த இடத்தை விசேஷப்படுத்துகிறார். அந்த இடத்துக்கு விசேஷம் இல்ல, இவர்கள் இருக்கிறதுனால அந்த இடத்தை கர்த்தர் விசேஷப்படுத்துகிறார். ஹalleluya. தேவ பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவர் உங்களை சில இடத்துல வைத்திருப்பார் பாருங்க. அங்க வந்து ஒரு பேருக்கு கூட ஒரு வண்டி வராது, அங்க கரண்ட் கூட இருக்காது. ஆனா ஆண்டவர் வந்து அந்த இடத்தை விசேஷப்படுத்துவார் பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வரும். அதான் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல தேவன் வித்தியாசப்படுத்துறது எப்படி தெரியுமா? விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்துவார். எல்லாரும் நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? இதுதான் கேள்வி. வந்து பாரு, இப்படி சொல்ல போறாங்க. நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? நாசரேத்தின் நன்மையை என்ன வந்து பார்க்க சொல்லல, வந்து பார். என் ஜனங்கள் இருக்கிற, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து புலம்புறீங்களோ அதை விசேஷப்படுத்த என் தேவனால கூடும். ஹalleluya, ஹalleluya, ஆமென். பல எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊர்லயே நிறைய சொல்லலாங்க. ஃபாதர் இருக்கிற ஜெபத்தோட்டம் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் நீங்க பாத்தீங்கன்னா அது மட்டும்தான் நல்லா இருக்கும். அந்த இடத்தை ஆண்டவர் காட்டி அங்க இருந்து 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 உண்மையிலே இப்ப அது ஒரு உண்மையில அருமையான தோட்டம் ஆயிட்டு. எப்போ அங்க மீட்டிங் நடந்துட்டே இருக்கும். அதே போல நாலுமாவடி இருக்குல்ல, நாலுமாவடி அது ஒரு ஊரு, அது அங்க அர்த்தம். இப்போ அங்க ட்ரெயினே போகுது. நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் ஒரு இடத்தை காண்பித்து, அதுவும் ஊர்ல அந்த எண்டுல போய் ஒரு தேவ மனுஷனை உட்கார வச்சு ஜெபம் பண்ண வச்சு, யாருக்காவது தெரியுமா? ஆமா, நமக்கு 4 மாடி தான் தெரியும், 4 மாடி தெரியாது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஆண்டவருடைய வேலை வரும் தெரியுமா?
இன்னைக்கு கன்னியாகுமரியில இருந்து அந்த போர்டு போட்டே பஸ் போகுது. ஹல்லேலூயா. நீ அதாவது வித்தியாசத்தை உண்டாக்க நீங்க எதுவும் பண்ணிராதீங்க, ரொம்ப வித்தியாசமாயிரும். நீங்கள் அமர்ந்திருந்து ஷாலாமா காதாடா ராமா ஷேரேமா ம்ரோதனலாமா வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. இந்த அடையாளம் நாளை நடக்கும். ஷேரேமா கலோரோ தோனோ ரிபாமா கராபா சனலாரா ஹன்சரேமா ம்ரோதனரா ஷேரேமா அபிஷேகம் பண்ற அந்நிய பாஷையில வர்ஷிப் பண்ணுங்க. இதுவரை நீ பயணித்ததல்ல, கர்த்தர் வித்தியாசப்படுத்த போகிறார். கர்த்தர் வித்தியாசப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்வார். விசேஷப்படுத்தி விசேஷப்படுத்தி. ஹல்லேலூயா. நீர் இருக்க கவலை எனக்கில்லை, நீரெல்லாம் கைகளை உயர்த்தி ஏகோவாயிரே, 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 ஏகோவா ஏகோவா. பிரியமானவர்களே, மத்தேயு 5:18 சொல்லப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சிறு எழுத்தாகிலும் அந்த எழுத்தில் இருக்கிற ஒரு உறுப்பு, அதாவது ஒரு வேர்டு இருக்குல்ல, வேர்டுல ரொம்ப சின்ன உறுப்பு எது? புள்ளி. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், அண்டியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சா கா லா மூ மா போட்டு மேல ஒரு அது கூட நன்மையாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதான் நான் செய்வேன் என்றார் கர்த்தர். அப்படியே அப்ப இதை செய்யறது யாரு? கர்த்தர். கர்த்தர். அதனாலதான் அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? கர்த்தர் பார்த்து. இதை செய்யறது யாரு? கர்த்தர். ஒரு சிறு ஒரு உறுப்பாகிலும் எழுத்தாகிலும் அந்த எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. லூக்கா 16:17 சொல்லுகிறார், வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதா இருக்குமா. வானமும் பூமியும் என்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா ஒளிந்து போக போகுது. ஆனா நம்மளால அது சாத்தியமா? சாத்தியமே கிடையாது. சாத்தானால் அது சாத்தியமாக்க முடியுமா? இந்த வானத்தை சாத்தானால ஒளிந்து போக பண்ண முடியுமா? முடியாது, முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் சாத்தியமே இல்லப்பா, இதுல நிக்கும். மனுஷன் தான் ஒளிந்து போனான். ஆனா வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அது அவமாய் போவது, அது 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 நடக்காம போவதை பார்க்கலும் இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதா இருக்கும். இந்த பைபிள் எவ்வளவு ஆழமானது. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழாது. அவருடைய வார்த்தை எதிர்ப்பார் இல்லை. ஒரு கட்டம் வரைக்கும் எதுவுமே சொல்லல. எகிப்துல வாதை வரும்னா அந்த வாதையினால இவங்களும் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு டைம் வருது பாருங்க, இந்த ஜனங்கள் கேட்கவும் இல்லை எங்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணும் என்று. ஆனால் அவருடைய ஜனத்துக்காக அவர் வைராக்கியம் கொள்வார் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனுக்காக வைராக்கியம் கொண்டேன், வைராக்கியம் கொண்டேன். அவரால் அதை தாங்க முடியாது. சீயோனுக்கு அந்த உணர்வு இல்லாமல் இருந்தாலும் அவரால் அதை தாங்க முடியாது. எனவேதான் சகரியா 1வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், சகரியா புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 14வது வசனம்,
அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த மகா வைராக்கியம் கொண்டிருந்ததுனால கர்த்தர் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறார். அதனுடைய 16, 17 வசனம், ஆகையால் மன உருக்கத்தோட எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். இதெல்லாம் அவர் அந்த வைராக்கியம், என் பிள்ளை, என் சபை, என் ஜனம் அப்படிங்கிற வைராக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பிள்ளைகளுக்கு ஒண்ணு நடந்தா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் இல்லங்க. அவரால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஜனங்க கஷ்டப்படுறத பார்த்து புறஜாதிகள் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதை பார்த்து, அதாவது நம்ம பிள்ளை கஷ்டப்படுறத இன்னொருத்தங்க பார்த்து ரசிக்கிறாங்கன்னு அதை பார்த்து நமக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் அவருக்கு வருது. நமக்கு தான் சூடு சோரணை இல்லை. ஆமே. அவருக்கு அவன் என்ன சொல்லுவான்? ஏதோ பெருசா மோசை கோலையும் தூக்கிட்டு நிக்கிறாரு. அவங்களும் தானே கஷ்டப்படுறாங்க, அவங்களும் தானே கஷ்டப்படுறாங்க. இந்த தவளையினால் அவங்க வீட்லயும் தான் தவளை இருக்கு, அவங்க வீட்லயும் தானே பேன் இருக்கு. இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? பேசியிருப்பாங்க. ஆண்டவர் பார்த்தார், இங்க பாரு, நான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறேன், வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறேன். மல்கியா 3வது அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசியுங்கள். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஒரு டைம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாள் என்று ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே கர்த்தர் வித்தியாசத்தை நிச்சயமாக, இதை சொல்றதுக்கு காரணம் என்னவென்றால், ஜனங்கள் இதை புரியாமல் புலம்ப ஆரம்பித்தார்கள். அதற்கு மேல வசனங்களை பார்த்தீங்கன்னா 13 முதல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமா இருக்கிறது. என்ன பேசுறாங்க? 14வது வசனம், தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாய் துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்படி ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன்னா இன்னும் நம்ம அந்த ஒரு சேஞ்ச் வரல. பாத்தீங்களா? வராததும் நமக்குள்ள இப்படிப்பட்ட புலம்பல் கண்டிப்பா வரும். அப்படி புலம்பாத யாருங்க உண்டு? யாருண்டு? அடி எனக்கு என்ன தருவீர் என்று ஆபிரகாமே கேட்டானே. ஆண்டவர் சொல்லி, இப்படிலாம் பேசாதப்ப எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறார். அதான் சொல்லி, ஜனங்களுடைய பேச்சு எனக்கு கடினமா இருக்கிறது அப்படிங்கிறார். எதுக்கு நாங்க வர்ஷிப் பண்ணி, எதுக்கு நாங்க ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணி துக்கித்து நடந்தோம், எதுக்கு நாங்க ஃபாஸ்டிங் இருந்து, எதுக்கு நாங்க கட்டளைகளை கை கொண்டு? அடுத்த வசனத்துல, இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோமே. இப்போதும், இப்போ அவங்க பாக்கியவான்கள் மாதிரிதான் இருக்கும். தீமை செய்யறவங்க திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்து விடுவிக்கப்படுகிறார்கள். தேவன் எங்களை பரீட்சிக்கிறார், நாங்க அகப்பட்டிருக்கிறோம். அவர்கள் தேவனை பரீட்சிக்கிறார்கள், அவர்கள். ஆண்டவர் சொல்ல, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. இந்த வார்த்தையை நேத்து மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் சிந்தையில போட்ட ஒரு வார்த்தை. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணல, என்ன கொஞ்சம் பொறுத்துக்கும். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணல, என்ன கொஞ்சம் பொறுத்துக்கோ. A day will come. அப்பொழுது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் அவருடைய ஜனத்துக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் காண்பிக்கப்படும். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் தேவன் அல்லாதவைகளை ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஏசாயா 65, 13, 14
ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால் கம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினால் அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். ஏன் இப்படி டிஃபரன்ஷியேட் பண்றார் தெரியுமா? இது அப்படியே மாறி இப்போ நடந்துட்டு இருக்கு. அதான் விஷயம். இதோ அப்படின்னா இதெல்லாம் மாத்த போறார். அதான் புலம்பலுக்கு பதிலாக முச்சடிக்கு பதிலாக, ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷன் இப்படி போயிட்டு இருக்கு. அதான் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றார். எனவேதான் தேவன் தருகிற வார்த்தையில என்ன இருக்கும் தெரியுமா? நாளை குறித்த நம்பிக்கை இருக்கும். ஹல்லேலூயா. நாளை குறித்த நம்பிக்கை தேவன் தருகிற வார்த்தையில் மட்டும்தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, இது நான் உனக்கு தந்த வார்த்தையில ஒரு 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 உறுப்பு அவமாய் போவதை விட இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போறது ரொம்ப லேஸ். ஹல்லேலூயா. மோசே கோவத்துல தூக்கி போட்டு கல்லை உடைச்சாரு. ஹல்லேலூயா. உடைச்சாரு, தூக்கி போட்டு உடைச்சாரு. ஆண்டவர் திரும்ப 2 கல்லை எடுத்துட்டு வானார். அந்த கல்லை என்ன எழுதினார் தெரியுமா? என்ன ஒரு வெளிப்பாடு! கர்த்தருடைய வார்த்தையை தான் எழுதுவார், சாத்தனுடைய வார்த்தையை எழுதுவார். ஏற்கனவே எழுதி கொடுத்தார்ல, உடைச்சான்ல, அதே வார்த்தை. அதன் அர்த்தம் என்ன? நீயே தூக்கி போட்டு உடைச்சாலும் இந்த வார்த்தை மாறாது. சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்பதை பார்ப்போம் என்று சொல்லி யோசேப்புக்கு விரோதமாய் ஒரு திட்டம் போட்டாங்கல்ல, அந்த திட்டம் சொப்பனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாய் மாறினது போல உங்கள் வாழ்க்கையிலே இன்று நீங்கள் சந்திக்கிற அனைத்துமே, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 வார்த்தைகள். ஏன் 3 ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன்னா 3 சொல்ல முடியுமான்னு தெரியல. அதனால 3 வார்த்தைகளை வச்சுதான் ஆண்டவர் காட்டித்த. 1 பக்கத்தில் இரு, 2 பாதத்தில் இரு, 3 பலி செலுத்தி கொண்டே இரு. ஆமே. 3 சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இரு, பாதத்தில் இரு, பலி செலுத்தி கொண்டே இரு. இந்த 3 காரியத்தை ஒரு தேவ பிள்ளை கவனிக்கணும். என் ஜனம் இருக்கிற கோசே நாட்டை, இந்த கோசேனை குறித்து நாம் ஏற்கனவே ஒரு சண்டே செய்தியில் சொல்லி இருக்கிறேன். அது ரொம்ப டீட்டெயிலா சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த வார்த்தையை இன்னைக்கு செய்தியில வருகிறதுனால அதை டச் பண்ணிட்டு போக விரும்புகிறேன். யோசேப்பு எகிப்தில் அதிபதியா இருக்கிறான். இப்ப யாக்கோபை அழைத்து வர சொல்லும் போது யோசேப்பு சொல்லும் வார்த்தை ஆதியாகமம் 45வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 45:10. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். கோசேன் என்றாலே டிரா நியர் என்ற அர்த்தம். பக்கத்தில் இரு, பக்கத்துல வா, பக்கத்துல இரு. கோஷேன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே பக்கத்தில் இரு. ஆண்டவர் சமூகத்துல. அப்போ இந்த நெருக்கம் வரும்போது, போராட்டம் வரும்போது, தூரம் போவது என்பது ரொம்ப எளிதில் நடக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்து மேல சேவர்கள் வந்து கை போட்டதும் சீஷர்கள் எல்லாம் எப்படி போனாங்க தெரியுமா? அப்படி சிதறி போயிட்டாங்க. அதனாலதான் பிலதெல்பியா சபைக்கு சொல்லுவார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலிக்கல பாத்தியா? என் ஜனம் இருக்கிற கோசே நாட்டு. அப்போ ஜனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் பக்கத்துல. அதை விட்டு போயிடாதீங்க. தேவனை விட்டு விடுவதற்கு ஏதுவான காரியங்கள் தான் சுத்தி நடக்கும். ஆண்டவர் விட்டுறக்கூடாது. ஆண்டவரோடு நெருங்குவதற்கு எந்த புயல் அடிச்சாலும் ஆண்டவர்கிட்ட போகணும், ஆண்டவர்கிட்ட போகணும். பேதுரு பாருங்க,
உண்மையில் ஆண்டவர் என்னையும் கடல் மேல நடக்க வைங்க. நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும், நான் கடல்ல நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு எதுக்கு பேதுரு கடல் மேல நடக்கணும்னு ஆசைப்பட்டாரு? இயேசு கிட்ட போனோம், அவ்வளவுதான். போட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? பேதுருவையும் சேர்த்து 12 பேர். இப்ப இயேசு கிட்ட போகணும், ரைட்? போட்ல இருக்கிறதுல பேதுருக்கு ரொம்ப நெருக்கமானது யாரு? இன்னும் நெருக்கமா ஒரு ஆள் உண்டு, அந்திரேயா. அந்திரேயா யாரு? பிரதர். யோவான் யாரு? ஃப்ரெண்ட். இவங்க எங்க இருக்கிறாங்க? டைம் இல்ல, கொஞ்சம் குயிக்கா. போட் பக்கத்தில் பாக்குறீங்களா? இங்க எங்க இருக்கலாம், போட்ல இருக்கிறான். இப்ப பேதுரு யார்கிட்ட மட்டும் பெர்மிஷன் கேட்டார்? இயேசுட்ட மட்டும். அந்திரேட்ட, அந்திரேயா நான் போட்டுமா கேட்டாரா? யோவான்ட்ட கேட்டாரு, நான் போட்டுமா கேட்டா விட்டுருப்பாங்க? இல்ல. இயேசு கிட்ட போவதற்கு வேற ஒருத்தருடைய பெர்மிஷன் உனக்கு தேவை இல்ல. நான் போட்டுமா? ஆண்டவருக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது இன்னொரு வார்த்தையை சொல்ல, ஆண்டவருக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதற்கு பரலோக பெர்மிஷன் இருந்தா மட்டும் போதும். வான் அவர் சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் நான் இங்க போட்டுமா, நான் போட்டுமா, நான் போட்டுமா விட்டுருப்பாங்க, விட்டுருப்பாங்க. நம்மளே நிறைய பேர் விட மாட்டோம். ஆண்டவர் அதான் யார்கிட்ட கேட்கிறா பாருங்க, எனக்கு உங்க கிட்ட வரணும், அவ்வளவுதான். புயல் அடிக்குதுப்பா, புயல் அடிச்சா சேஃப். நான் போட்ல இருக்கிறதெல்லாம் நான் உங்க கிட்ட இருக்கிறது. இயேசு இல்லாத போட்ல இருக்கிறத விட இயேசுவோடு கூட இந்த கடல்ல நிற்பதுதான் எனக்கு சேஃப். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிட்ட போனோம், போய் கேட்கல, நான் போட்டுமா, நான் போட்டுமா, நான் போட்டுமா, எல்லாம் எஸ்ன்னு சொல்லிருப்பாங்க. பேதுரு ஒரே ஒருத்தர் நீரே ஆனால். பேதுரு பேதுரு யோ அந்திரேயா அவரு அவரு அவரா எவரு, நான் போட்டுமா போட்டுமா. சும்மா இரு பேதுருவே, ஏற்கனவே உங்க விசுவாசத்தை பார்த்தாச்சு. அவர் வந்த உடனே ஆண்டவரையும் கூட பார்த்தா ஆவேசம். நீ இரு, உனக்கு விசுவாசத்துக்கும் சம்பந்தமே. பேதுருக்கு என்ன பக்கத்துல போகணும், பக்கத்துல போகணும். எனதான் சூனேமியாள், அவளை ராஜா விருந்து அவர் அறைக்குள்ள கூட்டிட்டு போகும்போது அவ துடிக்கிறா, என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், நான் உமக்கு பின்ன ஓடி வருவேன். ராஜாவின் அரண்மனையில் அவள் இருப்பதை விட வனாந்திரத்தில் நேசர் மேல் சார்ந்து கொண்டிருப்பதை அவள் பெரிதாய் பார்த்தாள். பக்கத்திலே இரு, பக்கத்திலே இரு. ஆண்டவர் உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ ஆண்டவர் பக்கத்துல, அதை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் 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 கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட, ஆமென், ஜீவன் தந்த ரட்சகர். மத்தேயு 14வது அதிகாரம் 28வது வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி யாரையும் திரும்பி கூட பார்க்கல, யாரையும் திரும்பி கூட. அந்திரேயாட்ட கேட்டா என்ன பண்ணும்? நம்ம எல்லாம் நிறைய கேட்டு கேட்டு அப்பா கிட்ட நெருங்காம இருக்கிறோம். பவுலுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருந்த போது பவுல் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் என்று பைபிள்ல இருக்கு. கலாத்தியர் 1:16 எடுக்க வேண்டாம், அவர் எஸ் சொல்றார்ல, வா அப்படிங்கிற. நான் கடல் மேல் நடந்து உம்மிடத்தில் வர, எனக்கு உங்க பக்கத்துல வரணும். எனக்கு காற்று அடிக்கிறது கஷ்டமா இருக்கட்டும், எனக்கு உங்க கிட்ட இருக்கணும். ஆமா, பிள்ளைங்க ரொம்ப சிக்கா ஃபீல் பண்ணும்போது அவங்க அம்மா கிட்ட அல்லது அவங்க அப்பா கிட்ட இருக்கணும்னு விரும்புவாங்கல்ல, அப்படி ஃபீல் பண்றார் பேதுரு. கர்த்தர் அவனை விசேஷப்படுத்தினார், கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். விழுந்த போது தூக்கி அவர்கள் 32 இருக்கு, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவர் படகுல காற்று அமர்ந்தது பேதுரு ஏறினாலயா இயேசு ஏறினாலயா? ஆனா பைபிள்ல எப்படி எழுத வச்சாரு தெரியுமா?
அவர்கள் படகில். அந்த அவர்கள் யாரெல்லாம்? இயேசுவும் பேதுரும். இப்படிதான் ஒரு காட்டுல ஒரு தொங்கு பாலம் இருந்துச்சாம். அந்த தொங்கு பாலத்தில் வெயிட்டா யாராவது போன அந்த பாலம் என்ன பண்ணும் தெரியுமா? ஆடும். ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு ஒரு எலி அந்த பாலத்தோட போகுது. எலி போனா பாலம் ஆடுமா? ஆடாது. அது பாதி தூரம் போனதுமே பாலம் ஆட ஆரம்பிச்சிட்டு, எலிக்கு பரவாயில்லையே, நம்ம வெயிட்டா இருக்கிறோமே, பாலம் ஆடுதுன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி சிங்கம் வருது. இப்ப பாலம் ஆடுறது எதனால? சிங்கத்தினால. நேர எலி மறுபக்கம் வந்துட்டு சிங்கம் அது பாட்டுக்கு போச்சு. எலி சும்மா இருக்கும். எலி எல்லாரையும் கூப்பிட்டு, பாத்தீங்களா, நானும் சிங்கமும் போனதும் பாலம் எப்படி ஆடிச்சு பாத்தீங்களா? பாலம் ஆடுறது சிங்கத்தினால, ஆனா எல்லாரும் பார்த்துட்டு இருந்தது எலியும். அது போலதான் கர்த்தர் விசேஷப்படுத்தும் போது எப்படி தெரியுமா? இந்த 12 பேர்ல பேதுருவை நீ தானே என்கிட்ட வரணும்னு விரும்பின. இப்ப பேதுருவை வா, என் காலு பட்டா மட்டும் இல்ல, உன் கால் படும்போது இந்த காற்று அமருவதை மற்ற 16 பேரையும் கர்த்தர் இப்படிதான் விசேஷப்படுத்துவார். கர்த்தர் இப்படிதான் விசேஷப்படுத்துவார். இந்த புயலை அமர்த்தினால் மற்ற 11 பேர் இறங்கி வந்திருப்பாங்க. இந்த புயல்ல இவர் பெரிய விசுவாச வீரர்லாம் கிடையாது, காற்றை பார்த்து பயப்படக்கூடிய ஆளு. எல்லாம் ரைட்டு தான். ஆனா அவருக்கு இயேசு பக்கத்தில் இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவரோடு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எப்படி வித்தியாசப்படுத்துவார் பாருங்கள். சங்கீதம் 68:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். எப்படியா? புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இது தெரியும். யாத்திராகம் 14வது அதிகாரம் 24, 25 வசனங்களிலே, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்கள் ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அப்படி அவங்க ஓடி போகும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார் என்று 27வது வசனத்திலே பார்க்கிறோம். காரணம், தேவன் எழுந்தருளினார். தேவன் எழுந்தருளினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜனங்களை எல்லாம் அந்த மேகத்துக்கு கீழே கொண்டு வந்தார். பக்கத்தில் இருக்கிறவன் பக்கத்தில் சத்துரு வந்தால் கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் பக்கத்தில் இருக்கிறவன் பக்கத்திலே சத்துரு நெருங்கினால் கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். ஒரு பக்கத்திலே தேவனுடைய செயலை பாருங்கள். அதான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். என்ன செய்கிறார்? பார்வோனும் அவன் சேனையும் ஒருமித்து இருந்த போது கர்த்தர் அவர்களை சிதற பண்ணுகிறார். தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். எப்படி சிதறுண்டு போவார்களா? தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல. ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியா. இப்படிதான் கர்த்தர் சத்துருவை சிதற பண்ணுவான். திரும்பி ஓடும் போது எல்லாரும் பார்வோனுடைய ஆர்டருக்காக நிப்பாங்க நினைக்கிறீங்க? லெப்ட் ரைட் போடுறதுக்கு இல்ல. வீல் எல்லாம் என்ன ஆகுது? கலண்டுட்டு. வீல் கலண்ட வண்டி எங்க போகணும் தெரியாது. வீல் கலந்துட்டுன்னா அதுக்கு டிரைவர் கண்ட்ரோல்ல நிக்காது. ஒருமித்து வந்த சத்துருவை சிதற பண்ணுகிறார். இன்னொரு புறம் பாருங்கள், இதுதான் இன்னொரு புறம். எசேக்கியேல் 37 சிதறி கிடந்த எலும்புகள். ஒரு புறம் ஒருமித்து நின்ற சத்துருவை கர்த்தர் எழுந்தருளி சிதற பண்ணும் போது
இன்னொரு பக்கத்துல அவருடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? சிதறி கிடக்கிறாங்க. அந்த இடத்துல கர்த்தர் எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தி சிதறி இருந்த அத்தனை எலும்புகளையும் கர்த்தர் ஒன்றோடு ஒன்று சேர வைத்து காலூன்றி மகா பெரிய சேனையா. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது என்று தெரிகிறதில்லை? உங்க குடும்பத்தை சிதற பண்ணி இன்னைக்கு சத்துரு மகிழ்ந்து கொண்டிருக்கிறானா? கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார். ஹalleluya, ஹalleluya. சிதற பண்ணி இன்னைக்கு அநேகர் சிதற பண்ணி குடும்பமே பிரிஞ்சிருக்கிறது. இதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறான் சத்துரு. சத்துருக்கள் ஒருமித்து கூடுறாங்க. நமக்கு தெரியும், சீஷர்கள் சிதறின போது அதுவரை விரோதிகளாய் இருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று முதல் யாரா மாறிட்டாங்களா? சிநேகிதர்களாய் மாறிட்டாங்க. சீஷர்கள் ஒன்றாய் இருக்கும் வரைக்கும் அவர்கள் ரெண்டு பேரும் பிரிந்து இருக்கிறாங்க. சீஷர்கள் சிதறினதும் இவர்கள் ஒன்னாயிட்டாங்க. இன்னைக்கு சத்துருவின் கோட்டை பலப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சேர்ந்திருக்க வேண்டியவர்கள் பிரிந்திருப்பது. குடும்பம் பிரிந்திருந்தால் சத்துருவின் கோட்டை பலப்படும். பிள்ளைங்க பிரிந்திருந்தால் சத்துருவின் கோட்டை பலப்படும். இன்னைக்கு புருஷன் ஒரு வழி, மனைவி ஒரு வழி, பிள்ளைங்க 4 பிள்ளைங்கன்னா 4 வழியில இப்படி இருக்கும் வரைக்கும் சத்துருவுக்கு அது கொண்டாட்டம். சத்துருவின் கோட்டை பலப்படும். கர்த்தர் இந்த நாளிலே இப்படி பிரிவு, இப்படி சிதறி இருக்கிறோம்பா. நாங்க கடந்த நாளில் ஒரு சகோதரர் ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்து வந்தார். கடன் நிமித்தம் அவங்க மனைவி ஒரு பக்கத்துல இருக்கிறாங்க, இவர் இன்னொரு பக்கத்துல இருக்கிறார். பிள்ளைங்க 2 பேர் 2 ஏரியாவில் இருக்கிறாங்க. 4 பேருக்கும் சேர முடியல. கண்ணீரோடு வந்து கதறிட்டு அழுதுட்டு போனார். இப்படி எத்தனை பேர் குடும்பத்தை எத்தனை காரியங்களை வைத்து சத்துரு சிதற பண்ணி இருக்கிறான் தெரியுமா? சிதற பண்ணிவிட்டு அவன் ஒன்றாயிருந்து ரசித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் இந்த நாளிலே உண்டு பண்ணுகிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அவனை சிதற பண்ணி நம்புறவங்க மட்டும் சிதறி இருக்கிற உன்னுடையவர்களை கர்த்தர் ஒன்றாய் சேர்த்து ஸ்லோரி ஸ்லோரி கர்த்தர் அந்த காற்றை அனுப்புகிறார். கர்த்தர் அந்த காற்றை அனுப்புகிறார். எசேக்கியேல் பார்த்து கொண்டிருக்கையில் நடந்தது போல இந்த நாளிலே கர்த்தர் இந்த வித்தியாசத்தை, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புறம் தேவன் எழுந்தருளி சத்துருக்களை சிதறடிக்கிறார், மறுபுறம் தேவன் சிதறப்பட்டவர்களை கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். ஆமென். நம்ம ஃபேமிலி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை. ஆமென். எல்லாம் பிள்ளைங்கள் உன் பந்தியை சுற்றிலும், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும். அது வீட்டோரங்கள்ங்கிறது தப்பா புரிஞ்சிருக்க கூடாது. அது கனி தரும் திராட்சை செடி, அதுதான் கனி கொடுக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பிள்ளை இப்படி இருக்கணும். நானும் என் வீட்டாருமோ வென்றால். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இந்த நன்மை, இந்த இந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க. சத்துரு எங்கேயோ உள்ள புகுந்துட்டான், சிதற வச்சிருக்கிறான், சிதற வைக்கிறான். யார் யார் எங்க இல்லாமோ தெரியல. இந்த போன் மட்டும்தான் அவங்களை இணைக்குது, வேற இல்ல. அப்படி அந்த சகோதரர் சொன்னது, நான் இங்க இருக்கிறது, என் மனைவிக்கு போன்ல நான் போன் பண்ணேன்னா என்ன கண்டுபிடிச்சிருவாங்க, நான் போன் பண்ண மாட்டேன், வேற நம்பர்ல இருந்து போன் பண்ணுவேன். என்ன ஒரு வேதனை. சிதறி இருக்கிறாங்க, சிதறி இருக்கிறாங்க. சத்துரு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறான், சிரிச்சிட்டு இருக்கிறான். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர் யாத்திராகமம் 5:11 நீங்க போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள், ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள். அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள். ஆமென். அதாவது இவங்க சிதறி போனது கோல்டு சேர்க்கிறதுக்கு இல்ல, வைக்கோல். வைக்கோலுக்கு பதிலா தாளடிகள் என்னன்னு தெரியல. சரி, வைக்கோல்னு வச்சுக்கோங்களேன். இலையா? இலை, இலை, இலை பொறுக்க
இவங்க சிதறி போனது 4 பேர் 4 பக்கத்துல சிதறினது எதுக்கு தெரியுமா? கோல்டு எடுக்கல, டைமண்ட் எடுக்கல, இலை. இவங்க யாரு? என் ஜனங்கள்ங்கிறார். என் ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பார் நினைக்கிறீங்க? அற்ப காரியத்துக்காக உன்னை சிதற பண்ணுகிறான். ஏன்னா இன்னைக்கு இது தேவையா இருக்கிறது. ஒருவேளை ஆகாரத்துக்காக உன்னை சிதற பண்ணுகிறான், சிதற பண்ணுகிறான். ஆமென். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தை, இது உயிரடையுமா? இது உயிரடையுமா? இன்னைக்கு கர்த்தர் தருகிற ரேமா இதுதான். உன்னை எழுப்பி நிறுத்த எனக்கு ஒரு காற்று போதும், ஒரு காற்று போதும். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன பார்வோனை அவன் சேனையும் கர்த்தர் எழுந்தருளி அவனை சிதற பண்ணுவான். ஆனால் இதே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? இஸ்ரவேலர் எல்லாம் யாத்திராகமம் 13:18 சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியா, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அணி அணியாய், நல்ல கைகளை தட்டி அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். இலைக்காக ஆடு மாடுக்கு இலை கொடுக்கணும். இலை கொடுத்தாதான் அது பால் கொடுக்கும், அது வேலை செய்யும். அதுக்காக இலை பொறுக்கிறதுக்காக, விறகு பொறுக்கிறதுக்காக சிதறி போனாங்க. என்னைக்கு ஒரே மாதிரி இருக்காதுங்க. 2 அப்பம் சுடுறதுக்கு காட்டுல போய் விறகெடுக்க போனா, ஆமென், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய். கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணது என்ன? பஞ்ச காலத்தை மாற்றினாரா? காலத்தை மாற்றல. ஆனா இவன் வீட்டுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார்.